வணக்கம். இறைவனையே நாம் நட்பாக்கி கொண்டால் சில அற்புதங்கள் நமது வாழ்க்கை நிகழும். அதை பற்றிய சில கருத்துக்களை தான் நாம் இப்பொழுது இந்த காணொலியிலே காண இருக்கிறோம். இறைவன் நமக்கு உயிரினும் மேலான ஒரு நட்பாக இருப்பார். நமது அன்பில் கலந்து, நமது அறிவில் கலந்து, நம்முடைய இன்னுயிராக இருப்பது அவருடைய நட்பாகும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதனை நம் நட்பாக இருந்து அவரே செவ்வன செய்து முடிப்பார். நம் உள்ளம், உணர்வு, உயிர் இதில் கலந்து இருப்பார். அது எப்படிப்பட்ட கலப்பாக இருக்குமெனில், எனக்குள் ஒளிந்திருக்கும் எள்ளுக்குள் ஒளிந்திருக்கும் நெய் போல, அதாவது எல்லை அரைத்து எண்ணெயாக்கி அதிலிருந்து நெய்யை பிரித்தெடுப்பது போன்றிருக்கும் அவரது நட்பு. நாம் செய்யும் தீமைகளை எல்லாம் ஒரு நண்பனை போல பொறுத்து கொண்டு, இது அவனது குணம் என்று பொறுத்து கொள்பவர் இறைவன். இறைவன் என்கின்ற நண்பர். நம்முடைய குணம் இத்தகையது என்பதனை குறித்தெல்லாம் அவர் கருதாமல், அது பற்றியெல்லாம் அவர் கவலை கொள்ளாமல், நம் நட்பு ஒன்றையே குறியாக கொண்டு நம்மிடம் நட்பாக பழகுவார். நமக்கு என்றால் எதையும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நண்பராக இருப்பவர் அந்த எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அந்த இறைவன் ஒருவரே. நமக்கு ஏதேனும் மன தளர்ச்சி, மன அச்சம், மன கவலை எது வந்தாலும் ஒரு நண்பனாக இருந்து அவற்றையெல்லாம் அவர் நமக்காக தீர்த்து வைப்பார். எனவே நாம் அந்த இறைவனையே நமது இரகசிய நண்பராக்கி கொண்டோமெனில் நம் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வது சத்தியம். இது இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது எல்லாம் எனது அனுபவ உண்மையாகும். என் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவ உண்மையாகும். இவையெல்லாம் எல்லாம் வல்ல அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த நட்பை குறித்து நமது வள்ளல் பெருமான் அகவல் வரிகளில் குறிப்பிடுகிறார். அயர்வர எனக்கே அருள்துணையாகி என் உயிரினும் சிறந்த ஒருமை நட்பே, அன்பினில் கலந்து எனது அறிவினில் பயின்றே இன்பினில் அடைந்த என் இன்னுயிர் நட்பே, நான் புரிவனையெல்லாம் தான் புரிந்து எனக்கே வான்பதம் அளிக்க வாய்ந்த நல் நட்பே, உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லோரும் நெய்யில் என் உள்ளுறும் நட்பே, செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாக கொண்ட என் நட்பே, குணங்குறி முதலிய குறித்திடாது எனையே அலங்கர கலந்த அன்புடை நட்பே, பிணக்கும் பேதமும் பெயிரபோர் புகழ் கணக்கும் தீர்த்தனை கலந்தன நட்பே, சவலை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவித்தனை கலந்தன நட்பே என்று அகல் வரியிலே அந்த உயிர் நட்பை பற்றி வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அயர்வர எனக்கே எப்படி இருக்கார் இறைவன்? நமக்கு அருள்துணையாகிய ஒரு நட்பாக இருக்கிறார். நம்முடைய அன்புல கலந்து இருக்காரு. நம்முடைய அறிவில் அவரே பயிர்ந்திருக்கார். நம்முடைய அறிவா அவரே செயல்படுறாரு. எப்பொழுது? நாம் அவரை நண்பராக்கி கொள்கின்ற பொழுது. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் நண்பராக்கி கொண்டால் நமது அறிவாக இருந்து அவரே செயல்படுவார். பிறகு என்ன? அந்த அறிவு நாம் சிற்றறிவை போல் இல்லாமல் மிக சிறந்த அறிவாக இருந்து நம்மளை சிறப்பாக வழிநடத்தும் அல்லவா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிலதை திட்டம் போட்டு வைத்திருப்போம். அதையெல்லாம் நமக்காக அவரே செய்து முடிப்பார். ஒரு நண்பனை போல செய்து முடிப்பார். நம்முடைய உயிரிலும் உணர்ச்சியிலும் கலந்து கொண்டு இருப்பார். நாம் செய்த தீமையெல்லாம் அவர் பொறுத்து கொண்டு, இதெல்லாம் அவனுடைய குணம் என்று பொறுத்து கொள்வார். பிற மனித நண்பர்களைப் போல் இல்லாமல் இவற்றையெல்லாம் நம்முடைய குணமாக அவர் கொள்வார். நாம் செய்த குற்றத்தையெல்லாம் குணமாக கொள்ளக்கூடிய நண்பர் அருட்பெருஞ்சோதி தவிர, ஆண்டவரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இவன் நல்லவன், இவன் கெட்டவன் என்று பார்த்துதான் மனிதர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்முடைய குணத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை. நம்முடைய உண்மையான நட்பை மட்டுமே அவர் நாடுகின்றார். இவற்றையெல்லாம் அகவல் வரியிலே நாம் காண்கின்றோம். எனவே எல்லாம் வல்ல அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே நம்முடைய இரகசிய நண்பராக ஆக்கி கொண்டால் நமக்கு தேவையானதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி,
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.